அவர்களுடைய சைவ குரவர்களுடைய பெருமையை, வரலாற்றை செய்யுள் மூலமாக, பாடல் மூலமாக அழகாக இங்கு நம்முடைய கவிதை கணேசன் ஐயா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. ஒரு உலகளாவிய அளவில் பிரபலமான ஒரு தமிழ் அறிஞர் அவர். தமிழ்நாட்டினுடைய தமிழ்ச்செம்மல் என்ற விருதையும், கிரீன் சாம்பியன் என்ற விருதையும் பெற்றிருக்கின்றார். மதிப்புறு முனைவர் என்ற பட்டத்தையும் பெற்ற இவருடைய சாதனைகள் சொல்லி மாளாது. அப்படியான இவருடைய பார்வையில் இந்த நால்வர் பாமாலை அழகாக தொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நால்வர் பாமாலையை நமக்கு எடுத்து உரைக்க வருபவர் நம்முடைய பண்ருட்டி முத்துக்குமார் ஐயா அவர்கள். பண்ருட்டி முத்துக்குமார் ஐயா அவர்கள் ஒரு வலையொலி யூடியூப் சேனல் வைத்திருக்கிறார்கள். அதில் நமக்கு வரலாற்றை சார்ந்த, தமிழ் சார்ந்த பல தகவல்கள் அதில் நமக்கு கிடைக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், இவர் பஞ்சாப் நேஷனல் பேங்க் அந்த வங்கியில் இருந்து ஓய்வு பெற்றாலும், இவர் இளங்கலை BA வரலாற்றை படித்து அதில் தங்கப் பதக்கம் பெற்றவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் பணிபுரிந்தது பார்த்தீர்களானால், டெல்லியில் உள்ள தொழிலாளர் நலத்துறை அந்த அமைச்சகத்தில் பணிபுரிந்திருக்கிறார். அதே போன்று வானொலி நிலையத்தில் புதுச்சேரியில் பணிபுரிந்திருக்கிறார். இப்படி அவர் படித்து பணிபுரிந்தது வெவ்வேறானாலும், ஆனால் இப்போது பணி ஓய்வு பெற்ற பின் முழு நேரமாக அவர் தமிழ் சார்ந்த, தமிழர் சார்ந்த விடயங்களை எல்லாம் உலகுக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்போது இவரது திறனாய்வில் நம்முடைய ஐயா கவிதை கணேசன் அவர்களுடைய நால்வர் பாமாலையை பார்க்கலாம், கேட்கலாம். ஐயா வணக்கம். வாங்கய்யா. அனைவருக்கும் வணக்கம். கவிதை கணேசன் அவர்கள் எழுதிய நால்வர் பாமாலை என்கின்ற நூலை நான் படித்தேன். ரொம்ப எளிமையா ஒரு 5வது படிக்கும் மாணவன் கூட படிக்கின்ற வகையிலே அந்த கவிதை நூலை அவர் வெளியிட்டு இருக்கிறார். அதற்காக அவருக்கு முதற்கண் என்னுடைய பாராட்டுதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நால்வர்கள்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. திருநாவுக்கரசரும் சரி, சுந்தரரும் திருமுனைப்பாடி நாடு என்கின்ற நாட்டை சேர்ந்தவர்கள். அதாவது இப்போ கடலூர் மாவட்டம்னு இப்ப சொல்றோம் பாத்தீங்களா, அந்த இடத்தை சார்ந்தவர்கள். இதுல முதலாவதாக நாம் பார்க்க போவது ஞானசம்பந்தர். இந்த ஞானசம்பந்தரை பற்றி அவர் ரொம்ப அழகா எழுதியிருக்கார் கவிதை கணேசன். இதுல நான் எவ்வாறாக வகை பிரிக்க போகிறேன் என்றால், ஞானசம்பந்தர் செய்த இறைப்பணி, அடுத்தது அவர் தமிழுக்கு ஆற்றிய பணி, மூன்றாவது சமுதாய பணி. ஏன்னா இந்த 6ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா, காரைக்கால் அம்மையார் 3ஆம் நூற்றாண்டுல இருந்தே தமிழ் ரொம்ப பிரமாதமா செழிக்க ஆரம்பித்தது. பக்தி இயக்கம் தோன்றியது, தமிழும் வளர்ந்தது. அதுல சந்தேகமே கிடையாது. அந்த அளவிற்கு அற்புதமாக தமிழ் பணியை இவர்கள் செய்தார்கள். நான் ரொம்ப அதிகமா பேச போறதில்லை, ஏன்னா நிறைய பேசலாம். குறிப்பாக சில விவரங்களை மட்டும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நான் ஞானசம்பந்தரை பற்றி பேசுவதற்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும். அருணகிரிநாதரும் சரி, வள்ளலாரும் இவரை முருகப்பெருமானின் அவதாரம் என குறிப்பிடுகின்றனர். அது மட்டுமல்ல, பொதுவா நம்ம இந்த சமுதாய சீர்திருத்தம், இந்த சமூக பணின்னும் போது நம்ம ஒண்ணு பார்ப்போம். ராமானுஜரை பற்றி சொல்வார்கள். எந்த ஜாதி வேறுபாடு இல்லாமல் அனைவரும் சமம் அப்படின்னு சொன்னது ராமானுஜர்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான், ஒரு வகையில தவறில்லை. ஆனால் அவருக்கு முன்னாலேயே 7ஆம் நூற்றாண்டிலேயே புரட்சி செய்தவர் திருஞான சம்பந்தர். அதை நம்முடைய கவிதை கணேசன் அவர்கள் ரொம்ப நாசுக்கா காமித்திருக்கிறார். அந்த வரிகளை படித்து விட்டு நான் உங்களிடம் அது என்ன அப்படின்றதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக அவர் ரொம்ப அழகா ஞானசம்பந்தர் பிறந்த இடத்தை பற்றி குறிப்பிடுகிறார். காவேரி நீர் பாய்ந்து கழனி எல்லாம் நெல் விளைந்து சோறுடை சோழ நாட்டு பன்னிரு திருநாமத்து சீர்காழி சட்டைநாதர் பெரிய நாயகியோடு வீற்றிருக்க சிவபாத இருதயரும் பொற்புடை பகவதியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். நான் உங்களுக்கு அந்த கதை தெரியும். சீர்காழியில அவருடைய சிவபாத சேகரர் நீரிலே மூழ்கி அவருடைய அனுஷ்டானங்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது குழந்தை, அந்த அப்பா தண்ணியில முழுகிட்டாருன்னே பயந்து போய் அழறது, அப்பா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அழுகிறது.
அப்பொழுது இறைவன் வந்து இவருக்கு ஒரு ஞானப்பாலை ஊட்ட வேண்டும் என்று சிவபெருமான் நினைப்பதாக இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து பார்வதி தேவி பாலை ஊட்டினாள் என்றும் அப்பொழுது இருந்த உண்மையிலேயே அவர் பேர் சம்பந்தர். எப்பொழுது அவர் இந்த இறைவனால் அமுதூட்டப்பட்டாரோ அன்றையில் இருந்து அவர் ஞான சம்பந்தர் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு அழகான செய்தி இருக்கு. இந்த செய்தி வந்து அனைவருக்கும் தெரிந்த செய்தி. ஆனால் ஒரு நுட்பமான செய்தியை பற்றி தான் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருநீலகண்ட பெரும்பாணர் மதங்க சூளாமணியோடு யாழிசை சேர்த்திசைக்க தில்லையுடன் திருத்தலங்கள் பல ஏகி பதிகம் பல பாடி நிதம் பரவிடவே அறத்துறையின் அந்தணரின் கனவில் இறை விளக்க அப்படின்னு ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். இதுல ஒரே வரி தாங்க. இந்த வரி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வரி. இந்த சரித்திரத்தை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம ஞானசம்பந்தருடைய பெருமையை நாம் அறிந்து கொள்ளலாம். திருநீலகண்ட யாழ்ப்பாணர்னு கூட அவரை அழைப்பார்கள். இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்பவர் யார் அப்படின்னா பாணர் குலத்தை சேர்ந்தவர். அப்பொழுது பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து மிகவும் தாழ்ந்த குலம் அப்படின்ற மாதிரி அனைவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள், உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தமிழின் மீது காதல் கொண்டவர். அது மட்டுமல்ல, மிக பிரமாதமா ரொம்ப அற்புதமாக யாழை இசைக்கக்கூடியவர். அவர் மதுரைக்கெல்லாம் சென்று அந்த நீண்ட கதையாக போய்விடும். அதனால் நான் மிக சுருக்கமாக சொல்கிறேன். அவர் மதுரைக்கெல்லாம் சென்று இறைவனுடைய அருளை பெற்று அவர் வருகிறார். அவருக்கு ரொம்ப ஆசை. ஞானசம்பந்தர் மிகவும் வயது குறைவானவர். ரொம்ப அற்புதமா தமிழ்ல பாடுகிறார். ஆனா அவர் இசைக்கலைஞர் இல்லையா? அந்த பதிகங்களை பாடுகின்ற ஞானசம்பந்தரை பார்க்க வேண்டும் என்று ரொம்ப தன்னுடைய மனைவி மதக சூளாமணியின் பேரு. அந்த அம்மாவும் திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு உதவி செய்வார்கள். இருவரும் சீர்காழிக்கு வந்து ஞானசம்பந்தரை பார்க்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் ஞானசம்பந்தர் ஒரு அந்தண குலத்தை சார்ந்தவர். இவர் வந்து அந்த யாழை இசைப்பதை பார்த்த உடனே மிகவும் ஆச்சரியப்படுகிறார் ஞானசம்பந்தர். உடனே அவர் சொல்றார், ஐயா நீங்கள் 2 பேரும் எங்குமே செல்லக்கூடாது. என்னுடன் தான் நீங்கள் பயணிக்க வேண்டும். என்னுடைய பதிகத்திற்கு நீங்கள் இசையமைக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் ஞானசம்பந்தர். அவருக்கு கேட்கணுமா? கரும்பு தின்ன கூலியா? ரொம்ப சந்தோஷமா இருவரும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் மதங்க சூளாமணியும் ஞானசம்பந்தரோடு பயணிக்கிறார்கள். இந்த இடத்துல ஒரு இடத்துல நம்ம அப்படி நிறுத்துவோம். இந்த சமயத்துல ஒரு முக்கியமான விஷயம். இந்த மூவரும் சேர்ந்து அவரோட இன்னும் நிறைய பேர் வருவாங்க, சிவனடியார்கள்லாம். எல்லா இடத்திலையும் சென்று தமிழ் பாடல்களை பாடி இறைவனை வணங்குவார்கள் என்று நமக்கு தெரியும். அப்பொழுது ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கிறது. திருநீல நக்கர் அப்படின்னு அவரும் ஒரு நாயன்மாராக கருதப்படுகிறார் பிற்காலத்தில். அந்த திருநீல நக்கர் அப்படின்ற ஊர் அவரை சந்திப்பதற்காக இவர்கள் செல்கிறார்கள். அவரும் ஒரு அந்தணர். ஒரு கோயிலிலே அவர் மிகப்பெரிய அர்ச்சகராக இருக்கிறார். நிறைய வேதங்களை எல்லாம் படித்தவர். அவர் ஒரு முறை என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு கோயிலுக்கு செல்கிறார். மனைவி கருவறைக்கு வெளியே நிற்கிறார்கள். இவர் உள்ளே சென்று பூஜையை எல்லாம் செய்வதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் போது ஒரு சிலந்தி ஒன்று, ஒரு கொடிய விஷம் உள்ள சிலந்தி ஒன்று அந்த லிங்கத்து மேல் விழுகிறது. இதை பார்த்து அந்த மனைவி, ஏன்னா அந்த அம்மா உள்ளார்க்க போகக்கூடாது, அந்த அம்மா வெளியில இருந்து வாயால் ஊதுகிறான் அந்த சிலந்தி வெளியில கீழே. ஐயோ அது சிவபெருமான் மேல அந்த சிலந்தி விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையால தட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு வாயால் ஊதுகிறாள். அந்த சிலந்தி கீழே விழுது. இதை பார்த்து விடுகிறார் இந்த திருநீல நக்கர். அவருக்கு மிகுந்த கோபம் வருகிறது. எதற்காக இந்த கதையை நான் சொல்கிறேன் என்றால், அவர் எவ்வளவு பெரிய ஆச்சார சீலர், அவர் எப்படி ஞானசம்பந்தரால் மாறினார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். தன்னுடைய மனைவியை பார்த்து ரொம்ப கோபமா பேசுறார். நீ எப்படி எச்சில் செய்யலாம்? அது சிவபெருமான் மேல ஒரு சிலந்தி விழுந்திருக்குன்னா நீ கையால கூட தட்டியிருக்கலாம். நான் உன்னை தப்பா சொல்லியிருக்க மாட்டேன். உன்னை தப்பு அப்படின்னு நான் கூட கூறியிருக்க மாட்டேன். இல்லைன்னா என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் அதை அகற்றி இருப்பேன். நீ எப்படி வந்து வாயால ஊதி நீ சிவபெருமானை அவமதித்து விட்டாய். இன்னையிலிருந்து நீ என் வீட்டுக்கே வரக்கூடாது. நான் உன்னை இன்னையிலிருந்து நான் விவாகரத்து செய்து விட்டேன்னு அவ்வளவு கோபமாக சொல்லிவிட்டு கோயிலிலேயே அந்த அம்மாவை வைத்து அவங்க இங்கேயே தங்கி விடு, என் வீட்டுக்கு வராதேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறார். என்ன பண்றது? அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்ன செஞ்சேன்னு அந்த அம்மாவுக்கு புரியாம ரொம்ப வேதனையாக அந்த கோயிலிலே தங்கி இருக்கிறார். இவர் வீட்டுக்கு போயிட்ட உடனே இவர் ஏதோ அவருக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அது பரவாயில்லன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறார். இறைவன் அவருடைய கனவிலே வருகிறானாம். வந்து என்ன சொல்றான்னா, நீ என்ன பாருன்றார். அந்த சிவலிங்கத்துல
அந்த செலந்தி உட்கார்ந்தது பாருங்க. இந்த அம்மா வாயால ஊதுனாங்கல்ல. இந்த அம்மாவுடைய எச்சிப்பட்ட இடமெல்லாம் மிக நன்றாக இருக்கிறது. மத்த இடத்தெல்லாம் கொப்பளம் கொப்பளமாக இருக்கிறது. இறைவன் கூறுகிறான், ஒரு பக்தியால் என்ன செய்ய அப்படின்ற பக்தியால அந்த அம்மா என் மீது உள்ள பற்றினால் வாயால ஊதுனாங்க. அத போய் எச்சின்னு நீ எப்படி சொல்ற? அதெல்லாம் இல்ல. அந்த அம்மா செய்தது மிகப்பெரிய திருத்தொண்டு. அந்த உன்னுடைய மனைவியை நீ வீட்டுக்கு அழைத்து வா அப்படின்னு இறைவன் சொன்னதாகவும், உடனே இவரு அலறி அடிச்சுட்டு போயிட்டு என்ன பண்றாருன்னா, காலையில 6 மணிக்கு மேல போய் தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு வந்தார் அப்படின்ற இந்த கதை ஒரு ஃபிளாஷ்பேக். எதுக்கு நான் சொல்றேன்னா, அந்த அளவுக்கு தன் மனைவியையே விலக்கி வைக்கின்ற அளவுக்கு ஒரு ஆச்சாரத்தை கடைபிடித்த ஒரு அந்தணர் அவர். சரி. இவரை பார்ப்பதற்கு ஞானசம்பந்தரும், நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணரும், மதங்க சூளாமணியும் வருகிறார்கள். வந்த உடனே அவர் பாணர் குலம்னு இவருக்கு தெரிஞ்சிடுச்சு. இருந்தாலும் இவர் கூறுகிறார், இவங்க தங்கணும் இல்லையா? அந்த வீட்ல வந்து தங்கணும். தங்குவதற்கு ஞானசம்பந்தருக்கு ஒரு இடம் குடுத்து விட்டார். தனி ஒரு அறை. அந்த அறையில போய் ஞானசம்பந்தர் தங்கி விடுகிறார். சரி, இவர் வந்து என்னுடன் வந்த அந்த பாணருக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஞானசம்பந்தர் கூறுகிறார். அப்ப அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? அதுதான் இங்க வந்து ஒரு கிளைமாக்ஸ். அவர் அந்தணர்ன்னும் போது தினமும் அவருடைய வீட்டிலே யாகசாலை, பூஜைகள்லாம் நடக்கும். யாகம் நடக்கும். இந்த நெருப்பை மூட்டி அதை செய்வது அவங்களுடைய குலத்தொழில். அந்த இறைவனுக்கு முன்னால் ஒரு யாகசாலை அமைத்து அவர்கள் வழிபடுவார்கள். அந்த இடத்திலேயே, ஏன்னா சின்ன வீடு தான் அது. நீங்கள் இந்த யாகசாலையிலே கூட நீங்கள் படுத்துக் கொள்ளலாம்னு அவரு வேண்டுகிறார். ரொம்ப ஆச்சரியம். இந்த 2 அந்த தம்பதிகள் உள்ளே வந்து பூஜை அறையிலே யாகசாலையுடைய பக்கத்திலே அவர்கள் அன்று இரவு படுத்து உறங்குகிறார்கள். அதற்கு என்ன காரணம்? ஞான சம்பந்தருடைய பெரும் முயற்சி. ஞான சம்பந்தருடனே வந்த திருப்பாணர் எவ்வளவு பெரிய ஒரு இறைவன் அருளை பெற்றவராக இருப்பார் அப்படின்றத அவர் உணர்ந்து கொண்டு அவர் மனம் மாறினார் என்று கூறுவார்கள். அது மட்டும் இல்லைங்க, ஞான சம்பந்தருக்கு ஆச்சால்புரத்துல திருமணம் நடந்தது. இவர் கூட அதை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த திருமணத்தில் ஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்து வைத்தவர் இந்த நீல நக்கர். அவரோடு மிக நிறைய நாயன்மார்களும் அங்கு ஒரு மிகப்பெரிய தீ எழுந்ததாகவும் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல நிறைய நாயன்மார்களும் அந்த நெருப்பிலே இறங்கி இறைவனடி சேர்ந்தார்கள் அப்படின்ற ஒரு கதை உங்கள் அனைவருக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நம்முடைய யாழ்ப்பாணரும் சரி, திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் ஞான சம்பந்தரும் ஒவ்வொரு இடமாக செல்கிறார்கள். அப்பொழுது தர்மபுரம் அப்படின்ற ஒரு ஊர், என்னன்னா இந்த மாயவரத்து பக்கத்துல இருக்கிற தர்மபுரம் இல்ல, திருநள்ளாறுக்கு பக்கத்துல, சரியா சொல்லணும்னா காரைக்கால் பக்கத்துல. அது வந்து நம்முடைய யாழ்ப்பாணருக்கு திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய பாட்டி ஊரு. அந்த ஊருக்கு நீங்கள் வருகை தர வேண்டும்னு இவர் வேண்டுகிறார். ஞானசம்பந்தர் ரொம்ப சந்தோஷமா, உங்களுடைய பாட்டி வீடா, நான் நிச்சயமாக வருகிறேன், அங்க போறாங்க. 2 பேரும் ஞானசம்பந்தர் போகிறார். போயிட்ட உடனே அந்த ஊர்ல அவருடைய உறவினர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தணரோடு இவர் வருகிறார். மிக சிறப்பாக இசையமைக்கிறார். ஆனால் நம்ம எப்பயுமே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்ல, ஒரு தலைவரோடு தொண்டன் இருந்தால் டக்குன்னு யாராவது ஒருத்தன் அந்த தொண்டனை புகழ்ந்து பேசிடுவான். அங்கே சென்று அவருடைய உறவினர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள்? ஆகா, ஞான சம்பந்தருடைய பாடல் இந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கிறது என்றால் அதற்கு நம்முடைய பாணர் அமைக்கின்ற இசைதான் அப்படின்னு பேசிடுறாங்க. இதை கேட்ட ஞான சம்பந்தருக்கு கோபம் வரல, நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு கோபம் வருகிறது. அவர் கூறுகிறார், நண்பர்களே, உறவினர்களே, என்ன நீங்க இந்த மாதிரி என்னுடைய குருவை போய் இந்த மாதிரி பேசுறீங்க? அப்படி கிடையாது. அவர் எனக்காக மிக எளிமையாக தமிழிலே பாடல் அமைக்கிறார். அவர் உண்மையிலேயே அவருடைய இலக்கண ரீதியாக சில கமகம் அமைத்து பாடல்களை அவர் பாடினால் என்னால் இசைக்கவே முடியாது. ஆனால் எனக்காக அவர் அவ்வளவு அழகாக மிக எளிமையாக பாடுகிறார் போது அவர் கோபம் வந்து அவர் சொல்லுகிறார். யாரு? திருநீலகண்ட யாழ்ப்பாணர் கூறுகிறார், ஞானசம்பந்தரே, நீங்கள் யாழிலே நான் இசைக்க முடியாத ஒரு பாடலை நீங்கள் பாட வேண்டும்னு வேண்டிக் கொள்கிறார். ஞானசம்பந்தர் யாழ்முறி பதிகம் பாடுகிறார் அப்படின்ற ஒரு செய்தி அங்கே குறிப்பிட்டிருக்கிறது. யாழ்முறி பதிகம் இவர் பாடுகிறார்.
பாடும்போது ஒரு வரிக்குல கமகம்னு சொல்லுவாங்க. அந்த இழுக்குறாங்க இல்லையா ராகத்த. அத வந்து யாழ்ல வந்து இசைக்க முடியாமல் நம்முடைய யாழ்ப்பாணர் தடுமாறுகிறார். உடனே என்ன பண்றாரு பார்த்தீர்களா? அவருடைய உறவினர்களை பார்த்து கேட்கிறார். பார்த்தீர்களா? எவ்வளவு ஒரு சிறந்த தமிழ் அறிஞர் அவர். அற்புதமான ஒரு அறிஞரை போய் நீங்கள் ரொம்ப மிகவும் சாதாரணமாக பேசிவிட்டீர்கள். இனிமேல் நான் யாழை வாசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, அந்த யாழை முறிப்பதற்காக செல்கிறார். ஞானசம்பந்தர் தடுக்கிறார். இல்லை, நீங்கள் உண்மையிலேயே மிகச்சிறந்த இசைக்கலைஞர் தான். அதுல சந்தேகமே கிடையாது. தயவு செய்து நீங்க யாழை முறித்து விட வேண்டாம் அப்படின்னு ஒரு வேண்டுகிறார். அந்த வேண்டுகோள அவர் ஏற்கிறார். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க. என்னன்னா, அந்த 7ஆம் நூற்றாண்டில் இருந்துதான் யாழுடைய பயன்பாடு குறைய ஆரம்பித்தது. அதற்கு பதிலாக வீணையை மக்கள் பயன்படுத்தினார்கள் அப்படின்ற ஒரு செய்தி ஒண்ணு இருக்கு. ஏன்னா, இந்த யாழ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தோன்றிய மிகச்சிறந்த ஒரு இசைக்கருவி. ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த இசைக்கருவி காலத்துக்கு ஏற்றால் போல் பிறகு அது வீணையிலே பயன்படுத்தினார்கள் அப்படின்ற ஒரு செய்தியும் இங்கே இருக்கிறது. அதற்கு பிறகு நேரம் அதிகம் இல்லை என்பதனால் நான் அடுத்த நிறைய பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார். அதை என்னால் குறிப்பிட முடியவில்லை. அடுத்ததாக திருநாவுக்கரசு சுவாமிகளை பற்றி பேச நான் விரும்புகிறேன். ரொம்ப சீக்கிரத்துல நான் முடிச்சிடுறேன். அதுல இதுல மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம், திருநாவுக்கரசரை பற்றி பேச வேண்டும் என்றால் ஒரு நாள் பத்தாது. ஏன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு நாம் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல ரொம்ப அற்புதம். ஏன்னா அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அவருடைய தமக்கை அவர் எழுதியிருக்கிறார் பாருங்க நம்ம கவிதை கணேசன். தமக்கை திலகவதி கலிப்பகையாரின் கரம் பிடிக்க களமதிலே ஈசனடி கடிந்தேக பாவை நோன்பேற்க அதிகை தளத்திலே சைவத் தொண்டில் அதிகை தளத்திலே சைவத் தொண்டில் வாழ்வோட்ட சமணம் சார்ந்து தர்மசேனர் தரணி விலங்கன்னு அந்த கவிதை அப்படியே போயிட்டு இருக்கு. என்ன அற்புதமான ஒரு ஒரு அதாவது திலகவதியார் தாங்க ஒரு பொது சேவை மக்களுக்காக தொண்டாற்ற வேண்டும் அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே நம்ம அப்பர் சுவாமியை தான் சொல்லுவோம். அப்பர் சுவாமி தான் வந்து உண்மைதான். ஆனால் அவருக்கே வழிகாட்டியாக இருந்தவர் நம்முடைய திலகவதியார். திலகவதியார் தான் உங்களுக்கு அந்த கலிப்பகையார் கதையெல்லாம் தெரியும். அவருக்கு திருமணம் நிச்சயமாகிறது. ஆனால் மணமகன் கலிப்பகையார் ஒரு போரிலே இறந்து விடுகிறான். எனவே திருமணமே அவர்கள் செய்து கொள்ளவில்லை. தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் தன்னுடைய தம்பி அவனுடைய நம்முடைய அந்த தர்மசேனர்னு அப்ப அவருக்கு வந்து அப்பர்னு பேரு, மருள் நீக்கியார்னு பேரு. இந்த மருள் நீக்கியார் அழறான் தன்னுடைய தமக்கையை பார்த்து. சின்ன குழந்தை. ஆகா, தன்னுடைய தம்பிக்காக தான் உயிர் வாழ வேண்டும் என்று தன் தன்னுடைய அதாவது இறந்து விட வேண்டும் என்கின்ற நோக்கத்தை அவர் கைவிடுகிறார். பன்னுருட்டிக்கு அருகில் உள்ள திருவதிகை கோயிலிலே அவர் என்ன பண்றாருன்னா சேவை செய்கிறார். எதுவுமே எதிர்பார்ப்பு இல்ல. அந்த கோயில்ல வந்து சுத்தம் பண்றது, கோயில் பூ கட்டி குடுப்பது, பொதுமக்கள் யாராவது வந்தா அவங்களுக்கு நீர் வழங்குவது, அப்படின்ற ஒரு நல்ல நல்ல காரியங்களை எல்லாம் சைவ தொண்டுகை அவர் செய்கிறார். ஆனா இவர் பலகலிக்கு அதாவது நாவுக்கரசர் வந்து ஒரு மிகப்பெரிய படிப்பாளி. அவருக்கு என்னென்ன மொழி தெரியும் தெரியுங்களா? பாலி மொழி, வடமொழி, தமிழ் எல்லாம் ரொம்ப சிறந்த ஒரு ஞானம் பெற்றவர். அவர் வந்து சமண மத கொள்கையை அவர் கவருகிறார். ஏன்னா சமண மதத்துல ஒரு அற்புதமான ஒரு மதங்க. சும்மா சொல்லக்கூடாது. எந்த உயிருக்கும் தீங்கு இழைக்க கூடாது அப்படின்ற அந்த செய்தி வந்து அவருக்கு ரொம்ப மனச கவர்கிறது. எனவே அவர் சமணத்திலே சேர்கிறார். பாலி மொழியை ரொம்ப அருமையாக பாடுகிறார். இப்ப நம்ம தேவாரத்துல சிவபெருமான பாடின மாதிரி அவர் தீர்த்தங்காரனை பற்றி பாடிய பாடல்கள்லாம் இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா திருநருங்குன்றம்னு உளுந்தூர்பேட்டை பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற சமணர்கள் நாவுக்கரசர் பாடிய பாடல்களை எல்லாம் பாடுவார்கள். பாருங்க தமிழ்ல எவ்வளவு பெரிய விஷயம். அந்த வேறுபாடே இல்ல. அவ்வளவு அற்புதமான பாடல்களை எல்லாம் அவர் பாடி இருக்கிறார். சமண மதத்திற்கு போறார். உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு அங்கு அவருக்கு வந்து சூளை நோய் வருகிறது. சூளை நோய் வரும் பொழுது வேறு வழி இல்லாமல் தமக்கையை நோக்கி வருகிறார். பன்னுருட்டி திருவதிக்கு வருகிறார். எனக்கு எப்படியாவது என்ன காப்பாற்றுன்னு தமக்கையிடம் அவர் வந்து அடைக்கலம் ஆகிறார். உடனே தமக்கை இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்பொழுதுதான் அவர் பாடுகிறார். இவர் எழுதியிருக்கிறார் அழகா. கூற்றாயினவாறு விளக்குகளில் அப்படின்னு அந்த பாட்டு தான் அவர் முதலாக தேவாரம் பாடிய இடம் பன்னுருட்டி திருவதிகை. பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா தேவாரம்னாலே நம்ம 3 பேரை சொல்லுவோம். இல்லை, திருநாவுக்கரசர் பாடிய பாடலுக்கு தேவாரம்னு பேரு. அச்சா, சரி. அவருக்கு தான் பேரு. அப்புறம் வந்து இவருக்கு சுந்தரர் எழுதிய
பாடலுக்கு திருப்பாட்டுன்னு பேரு. ஞானசம்பந்தர் எழுதிய பாட்டிற்கு திருக்கடைக்காப்புன்னு பேரு. ஆனால் பிற்காலத்தில் தேவாரத்தினுடைய உயர்வை கருதி அந்த 3 பேர் எழுதியதற்கும் தேவாரம் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். இது ரொம்ப அழகா ஒரு குறிப்பிட்டிருக்கிறார். "நீற்றறையில் 7 நாள் மாசில் வீணை பாடி குளிர்ந்திருக்க, ஆலமோடு அமுதும் உண்டியில் உயிரோடு இருக்க, யானை கொண்டு மிதித்திட, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை" அப்படின்னு ரொம்ப அழகா பாடல். பாருங்க, ஒரு அரசன் வந்து அவருக்கு தண்டனை கொடுக்கிறான் மகேந்திர பல்லவன். "நீ வந்து மதம் மாறி விட்டாய். நீ மீண்டும் சமண மதத்திற்கு வர வேண்டும்" என்று மிரட்டுகிறான். அதை ரொம்ப அழகா எழுதியிருக்கிறான். ஆனால் அரசனாக இருந்தாலும் சரி, அஞ்சுவது யாதொன்றும் இல்லைன்னு தைரியமா சொன்ன முதல் இந்த திருநாவுக்கரசர் தான். "ராஜாவா நீ யார் வேணா இரு, எனக்கு கவலை கிடையாது. நான் நினைப்பது சரி" அப்படின்னு அரசாங்கத்தையே எதிர்த்து நின்றவர் திருநாவுக்கரசர். அது மட்டும் இல்ல, இவரு அந்த கதையெல்லாம் தெரியும். "கட்டுனை பூட்டி கடலில் பாய்ச்ச, நாவரசர் நமச்சிவாய மந்திரம் ஓதி தெப்பமாகி கரை ஏகிட, பல்லவன் பணிந்திட." பாருங்க, பல்லவ ராஜாவே இவரோடு பணிந்து விட்டான். எதுக்காக? இவருடைய தமிழுக்கு கட்டுப்பட்டு இறைவன் இவருக்கு என்ன பண்ணான் தெரியுங்களா? இப்ப கூட நீங்க பார்க்குறீங்க. ஒரு பெரிய அரசியல் தலைவர் வருகிறார் என்றால், தங்களுடைய குழந்தையை குடுத்து அந்த குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லுவாங்க. இல்லையா? ஆனால் முதல் முதலாக இந்த பழக்கத்தை ஏற்படுத்தியவர் சிவபெருமான் தான். அது எங்க? இந்த பன்னுருட்டி திருவதியில. இவர் வந்து தர்மசேனராக சமண மதத்தை, இவர் பெயர் மருள்நீக்கியார். சமணத்திலே சேர்ந்த பிறகு தர்மசேனர் என்று அழைக்கப்பட்டார். பாடலிபுத்திரம் என்று அழைக்கப்பட்ட கடலூர் திருப்பாதிரி புலியூரில் இருந்த சமண மடத்திற்கு இவர்தான் தலைவர். அவ்வளவு பாலி மொழியில நிறைய எழுதியிருக்கார். அப்பேற்பட்ட இவர் இங்கே வருகிறார். திருவதியில வந்து இந்த "கூற்றாயினவாறு விளக்குகளில் கொடுமைகள் பல புரிந்த நான் நானறியேன்" இந்த பாட்டை பாடுறார். சைவ மதத்திற்கு வருகிறார். உடனே இறைவன் என்ன பண்றான் தெரியுங்களா? நாவுக்கு அரசன் அப்படின்ற பெயரை வைக்கிறான். அந்த தர்மசேனர் என்ற பெயர் அதை நீக்கிவிட்டு நாவுக்கு அரசன்னு பேர் வைக்கிறார் இறைவன். உலகத்திலேயே நமக்கு தெரிஞ்சு இலக்கியத்துல இதுதாங்க, வேற ஒரு பெயர். இறைவனே பெயர் சூட்டினான் அப்படின்னா நாவுக்கரசர் தான். அது மட்டுமல்ல, இவர் வந்து நிறைய ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த பெண்ணாடத்துக்கு போனார். பெண்ணாடத்துல தான் வந்து "சூலமும் இடபமும் சிவபியூதம் வந்து பொறிக்க தில்லையில் அம்பலத்தானின் குனிந்த புருவமும்னு" அழகா எழுதுறாரு. இன்னும் நிறைய ஒரு சிதம்பரம் போறாரு. அதுக்கப்புறம் வந்து பெண்ணாடத்துல இருந்து சிதம்பரம் போறாரு அப்படின்லாம் இருக்கு. இந்த இடத்துல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விவரத்தை மட்டும் நான், ஏன்னா பொது சேவை என்பது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத நம்ம அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஏன்னா கவிதை கணேசன் எழுதியிருக்கார், "விழிமீழலையில் பஞ்சம் சூழ, படிக்காசால் பசி போக்கி, மறைக்காட்டில் கோவிலது திருக்கதவம் சிறப்பித்துன்னு" ஒரே வரிதான் எழுதியிருக்காரு அழகா. "திருவீழிமிழலையில் பஞ்சம் சூழ, படிக்காசால் பசி போக்கி." என்ன மாதிரியான வரிகள் இது? இதற்கு பின்னால் இருக்கின்ற கதை, இது பின்னால் நடந்த ஒரு நிகழ்வு தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பக்தின்றது சும்மா கண்ணை மூடிக்கொண்டு நமச்சிவாயா அப்படின்னு சொல்றதுலயோ, நாராயணா நாராயணான்னு சொல்றதுனாலயோ எந்த விதமான பலனும் கிடைக்காது. நாவுக்கரசருக்குத்தான் இறைவன் அருள் புரிந்தான். ஏன் அப்படின்றதுதான் கதை. திருவேழிமிழலைக்கு நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் இணைந்து செல்கிறார்கள். அங்க பாத்தீங்கன்னா, இவங்க பாடுறாங்க, யாருமே கேட்கல. என்னடா காரணம்னா, வர்க்கடம் அங்கே நிலவியது. வர்க்கடம்னா பஞ்சம். பஞ்சம் நிலவியதால் நீங்க என்ன பாட்டு போட்டாலும் யார் போய் மக்கள் கேட்பாங்க? யாரும் கேட்கல. சரி, என்ன செய்யலான்னும் போது நாவுக்கரசரும் ஞானசம்பந்தனும் பேசிக் கொள்கிறார்கள். சரி, நம்ம வந்து இறைவனிடம், நம்ம வந்து சாமியார், உண்மையான சாமியார், நம்மகிட்ட காசே கிடையாது. இறைவனை நோக்கி படிக்காசு கேட்போம். இறைவன் வந்து பொற்காசு குடுத்தாருன்னா, அந்த பொற்காசை வெளியிலே ஒரு பெரிய கடையில எங்கேயாவது வித்து, அந்த காசை கொண்டு மக்களுக்கு நாம் உணவிடுவோம். அப்பொழுதுதான் நம்ம பாடுற பாட்ட அவங்க கேட்பாங்கன்னு சொல்லிட்டு, இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க 2 பேரும் பாடுகிறார்கள். திருநாவுக்கரசர் ஒரு பதிகம் பாடுகிறார். ஞானசம்பந்தர் ஒரு பதிகம் பாடுகிறார். கிழக்கு பக்கமா இவர் பாடுறாரு. அவரு ஞானசம்பந்தர் மேற்கு பக்கமா பாடுறாரு. பாடி முடித்த உடனே இந்த தமிழ் பாட்டிற்கு இறைவன் மயங்குகிறான். ஆஹா! இந்த பாட்ட கேட்கணும். சரி, நான் வந்து ஒரு படிக்காசு குடுக்குறேன்னு ஒரு தங்கத்தாலான அந்த பக்கமா ஒரு ஒரு படிக்காசு குடுக்கிறார். இந்த பக்கமா ஒரு காசை குடுக்கிறார். இவங்க 2 பேரும் அந்த அவங்க அடியார்களிடம் குடுத்து இதை காசாக்கி அரிசி, பருப்பெல்லாம் வாங்கின்னு வந்து சமைத்து மக்களுக்கு, நீங்க கிழக்கு புறமா ஒரு குரூப், திருநாவுக்கரசருடைய குரூப் வந்து கிழக்கு பக்கமா நீங்க சமைச்சு போடுங்க. ஞானசம்பந்தர் மேற்கு பக்கமா இருக்கிற மக்களுக்கு உணவிடுங்கள்னு சொல்கிறார்கள். இது நடக்குது. ஆனா
நாவுக்கரசருக்கு கிடைத்த படிக்காசை எடுத்துக்கொண்டு செல்பவர்கள் விரைவாக திரும்பி வருகிறார்கள். வராங்க, கை நிறைய பொருளை கொண்டு வருகிறார்கள். ஐயா, உங்களுடைய காசு ரொம்ப அற்புதமா 24 கேரட் இருக்கு. கை நிறைய எங்களுக்கு பொருளை கொடுத்திருக்கிறார்கள். பணத்தை வாங்கிட்டு, பொருள் வாங்கிட்டு இங்க வந்துட்டாங்க. ஞானசம்பந்தருக்கு கிடைத்த காசை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். சொல்லிய அடியார்கள் வர்றதுக்கு ரொம்ப நேரமாகிறது. ஞானசம்பந்தர் கேட்கிறார், ஏன் இவ்வளவு நேரமாச்சுன்னு. மன்னித்து விடுங்கள் ஐயா, உங்களுக்கு கிடைத்த காசு வாசு நிறைந்தது. நிறைய மாசு இருக்கலாம். 18 கேரட்ன்னு தான் சொல்றாங்க. பொருளை வாங்க மாட்டோம். அதாவது இந்த தங்க காசையே வாங்க மாட்டேன்றாங்க. நாங்கள் ஏதோ கெஞ்சி கூத்தாடி வாங்கியிருக்கோம். கையில் நிறைய பொருள் பணம் கிடைக்கவில்லை. எனவே நாங்கள் போராடி வாங்கிக் கொண்டு இங்க இருக்கும்போது இவருக்கு ஞானசம்பந்தருக்கு திக்குன்னு போடுது. இந்த திருநாவுக்கரசர் இந்த ஆளு 50 வயசுக்கு மேல மதம் மாறி சைவ மதத்திற்கு வந்திருக்கிறார். நான் பிறக்கும் போதே 3 வயதிலேயே இறைவனுடைய அருளை பெற்றவன். ஆனால் எனக்கு மாசு நிறைந்த காசு. வேற கட்சியில இருந்து வந்தவனுக்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கிற மாதிரி நீங்க திருநாவுக்கரசருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு 24 கேரட் கொடுத்திருக்கீங்களா, இது நியாயமான்னு சொல்லிட்டு இறைவனை நோக்கி பாடுகிறார். ஆனா இதுல ஒரு விஷயம், பொதுமக்களான நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக பெரியவர்கள் நடத்துகின்ற நாடகம். உடனே ஏன்னா இறைவன் என்ன சொல்றான்றத பொதுமக்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த நாடகத்தை அவர்கள் ஆடுகிறார்கள். இறைவன் தோன்றுகிறான், சொல்றாரு, பக்தின்னா என்ன தெரியுமா? மனம், மொழி, மெய், இந்த 3ம் சேர்ந்ததுதான் பக்தி. மனதால் இறைவனை நம்ப வேண்டும். திருநாவுக்கரசுக்கு 100 மார்க், ஞானசம்பந்தருக்கு 100 மார்க். மொழியால் இறைவனை வணங்க வேண்டும். தமிழ் கேட்கவே வேணாம். ஞானசம்பந்தர் அற்புதமாக பாடுவார். இலக்கண பிழையெல்லாம் கிடையாது. திருநாவுக்கரசர் பல மொழிகளை கற்றவர். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அற்புதம். ஆனால் மெய்யால் இறைவனை வணங்க வேண்டும். அது என்ன மெய்னா கீழே உந்து கும்பிடுறதா? கிடையாது. பொதுமக்களுக்கு எவன் தொண்டு செய்கிறானோ அவன்தான் முழுமையான பக்தி உடையவன் பொருள். இப்ப நாவுக்கரசர் ஒரு கோயிலுக்கு போனார்னா அங்க போய் இறைவனை நோக்கி பாடிவிட்டு செல்பவர் அல்ல. அந்த கோயிலுக்கு போகும்போது, அந்த காலத்து கோயில்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கான்கிரீட் எல்லாம் போட்டு ரொம்ப ஜோரா இருக்காது. நெருஞ்சி முள் இருக்கும். கையில உழவார படை வச்சிருக்காரு பாருங்க. அந்த உழவார படையால் அங்க இருக்கிற அந்த நெருஞ்சி முள்ளையெல்லாம் அகற்றி விட்டு செல்லுவார். அப்புறம் தண்ணீர் பந்தல் இல்லையா, கோடை காலமா தண்ணீர் பந்தல் இல்லையா, உடனே அங்க ஊர்ல அவரை பார்க்க பெரிய மக்கள்லாம் வரும்போது, பெரிய பெரிய செல்வந்தர்கள் வரும்போது, ஐயா வணக்கம், முதல்ல நீங்க தண்ணீர் பந்தல் வைங்கன்னு. தண்ணீர் பந்தல் எல்லாம் வைத்து விட்ட பிறகுதான் இறைவனையே அவர் வணங்க செல்லுவார். இதுல ஒரு சின்ன இன்னொரு நுட்பமான விஷயமும் இருக்கு. அவர் சமண மதத்தில் இருந்ததுனால, சமண மதத்துல பாத்தீங்கன்னா பறவைகளுக்கு கூட ஒரு மருத்துவமனைகள் வைத்திருந்தார்கள். மனிதனுக்கு மட்டும் இல்ல, பறவைகளுக்கே அவர்கள் மருத்துவமனை வைத்தார்கள். பாருங்க, அவங்க உடை அணிந்தால் கூட ஏதாவது பாக்டீரியா செத்து போயிடும், நடந்து போனா பூச்சி செத்து போயிடும்னு சொல்லிட்டு இந்த மயில் இறகால் அப்படியே இது பண்ணிட்டு போவாங்க. சோ அந்த உயர்ந்த கொள்கையால் அவர் நிச்சயமாக ஒரு மனது அதை நோக்கி சென்றிருக்கலாம். இது என்னுடைய கருத்து. சரி, இவர் என்ன பண்றாருன்னா உள்ளார இத மாதிரி எல்லாம் அவர் பொதுமக்களுக்கு சேவை செய்தார். எனவே நீ என்னுடைய குழந்தையாக இருந்தாலும், ஞானம் பெற்றிருந்தாலும், யார் பொதுமக்களுக்காக ஒரு நல்ல விஷயங்களை பொது தொண்டு செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இறை பக்தி, இறைவனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படின்றது இந்த திருவிழிமழலை அப்படின்ற அந்த இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். அம்மா, டைம் ஆயிடுச்சா? முடிச்சிடலாமா? இன்னும் அடுத்த 2 சொல்லிட்டுமா? ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கோங்கய்யா. ஓகேம்மா, சரிம்மா. அடுத்தது சுந்தரர் வரலாறு. நேரம் அதிகம் இல்லை, எனவே நான் மிக வேகமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த சுந்தரர்ல ஒரே ஒரு முக்கியமான ஒரு செய்தி, ஏன்னா நிறைய அற்புதமா எழுதியிருக்காரு கவிதை கணேசன் அவர்கள். அதாவது வெண்ணெய் நல்லூர் சபையோரிடம் பொதுமன்றில் வழக்காட கிழித்தது படி ஓலை என மூளை ஓலை என பிராணளிக்க வாதிட்டோர் யாரென கிழவர் கோவிலுள் சென்று மறைய தடுத்தாண்ட எம்பிரான் பித்தா என அடியெடுத்து கொடுக்க பித்தா பிறை சூடி என சுந்தரர் தமிழ் பாட்டு பாட அப்படின்னு எழுதியிருக்கார். நான் அந்த அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சுந்தரருக்கு திருமணம் நடப்பதற்காக ஏற்பாடுகள் நடக்கின்றன. அப்பொழுது ஒரு வயதான ஒரு முதியவர் அங்கே வருகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உன்னுடைய முன்னோர்கள் எனக்கு எழுதி கொடுத்திருக்காங்க, நீ என்னுடைய அடிமை, எனவே நீ திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, இதுதான் என்னுடைய விருப்பம்னு அவர் தடுக்கிறார் அந்த முதியவர். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, அது எப்படி போது அடிமை கிடிமைலாம் கிடையாது, எனக்கெல்லாம் அது மாதிரி தெரியலையே அப்படின்னு சுந்தரர் சொல்கிறார். அப்போது ஒரு ஓலைச்சுவடியை அவர் காண்பிக்கிறார். அந்த ஓலைச்சுவடியை
பார்த்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கு. அதாவது இன்னார் இன்னார் மகன், இன்னார் மகன் வந்து என்னுடைய அடிமைன்னு இருக்கணும்னே அவருக்கு கோபம் வருது சுந்தரருக்கு. அந்த ஓலைச்சுவடியை வாங்கி கிழித்து எறிகிறார். எரிச்ச உடனே எல்லாரும் வந்து ஐயையோ! போச்சு. இது மாரி செய்யலாமா? அது எப்படி அப்புறம்ன்னும்போது, அந்த 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 கிழவர் வந்து சிரிக்கிறாரு. "நீ இது வந்து நீ என்ன வேணா கிழிச்சிட்டு போ. இது படி ஓலை தான். என்னிடம் மூல ஓலை இருக்கிறது. அது எங்க இருக்குன்னா, திருவெண்ணைநல்லூர்ல இருக்கு. அங்க வந்தீங்கன்னா, நான் வந்து காட்டுறேன். ஊர் மக்கள்லாம் நீங்க வாங்க. அந்த ஆள் கிழிச்சுட்டான்ல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என்கிட்ட ஒரு ஒரிஜினல் ஓலைச்சுவடி இருக்கு. நீங்க வாங்கன்றாங்க." எல்லோரும் ஆச்சரியப்பட்டு அங்க போய் ஏன்னா எதற்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா, நம் தமிழ்நாடு உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறது. அத சொல்றதுக்கு தான் நான் சொல்றேன். என்னன்னு சொல்றேன். திருவெண்ணைநல்லூர் போகிறார்கள். போயிட்ட உடனே என்ன பண்றாருன்னா, இவரு அந்த மூல ஓலையை காண்பிக்கிறார். மூல ஓலைய காண்பித்த உடனே அந்த பஞ்சாயத்துக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, சரி இத நாங்க எப்படி நம்புறது? அப்படின்னும்போது ஒண்ணும் இல்ல. அந்த ஊர்ல ஒரு காப்பகம் இருக்கிறது. அந்த காப்பகத்துல சுந்தரருடைய முன்னோர் ஒரு 2 தலைமுறைக்கு முன்னால் இருந்த நூலர் அந்த இருந்த அந்த ஓலைச்சுவடியில இருக்கின்ற கையெழுத்தையும், இந்த ஓலைச்சுவடியில இருக்கின்ற கையெழுத்தையும் ஒப்பிட்டு காண்பிக்கிறார்களாம். கரெக்ட்டா இருக்கு. உடனே அவங்க என்ன பண்றாங்க பஞ்சாயத்து, ஆமாமாம் இது உங்களுடைய பாட்டனார் கையெழுத்து தான் இது. நீங்கள் அவருக்கு அடிமைதான்னும்போது, அந்த அந்தணர் சிரிக்கிறார், அந்த கிழவர். எதுக்கு சொல்றேன்னா, தமிழ்நாட்டுல பாருங்க, ஓலைச்சுவடிகள் இப்ப நம்ம ஜெராக்ஸ்ன்னு சொல்றோம். நம்ம போய் அழகா வெளியில போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வரோம். அந்த காலத்துல பாருங்க, இப்ப அத மாரி இருந்தனால தான் நமக்கு கம்பராமாயணம், சீறாப்புராணம் எல்லாமே எல்லா இதுலயும் இருந்ததெல்லாம் நமக்கு கிடைச்சதுக்கு காரணம் என்னன்னா, படி எடுத்து வைத்தார்கள். படி ஓலைன்னு இருக்கு. மூல ஓலை என்பது இருந்திருக்கிறது அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்ல. இன்னைக்கு நம்ம ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ் இருக்கு. நம்ம போய் நிலத்தை எல்லாம் நம்ம ரிஜிஸ்டர் பண்றோம். பட்டா வாங்குறோம். அந்த காலத்திலும் சோழர்களுடைய ஆட்சி காலத்திற்கு முன்னாலேயே இதைப் போல காப்பகங்கள் இருந்திருக்கின்றன. ஒரு ஊர்ல வந்து எந்த செய்தியாக இருந்தாலும் அந்த ஓலைச்சுவடி எழுதப்பட்டு, நில அளவு அதெல்லாம் எழுதப்பட்டு, அங்கே காப்பகத்திலே வைத்திருந்தார்கள் அப்படின்ற செய்தி நமக்கு இந்த கதையில இருந்து நமக்கு தெரிகிறது. அது மட்டும் இல்ல, அவரு என்ன பண்றாருன்னா, அந்த கோயில் உள்ளே நுழைகிறார். நீங்க உடனே ஒரு இறைவன்னு தெரிஞ்சு போயிடுது. உடனே அவர் சொல்றாரு, "என்னை பத்தி பாடுன்னும்போது" சுந்தரர் நான் உன்ன பத்தி என்ன பாடுறதுன்னும் போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஏன் என்ன பித்தான்னு என்ன திட்டுனல்ல, பைத்தியம்னு என்ன திட்டுனல்ல, பித்தா என்றே பாடு அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இந்தியாவுல இருக்கிற எந்த மொழியிலயும் சரி, இந்த மொழியில பாடுன்னு கடவுள் எங்கேயும் சொன்னதா வரலாறே கிடையாது. எந்த புராணத்திலும் இல்ல. தமிழ்நாட்டில் மட்டும் தான் தமிழுக்கு இறைவன், தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவிலேயே தமிழுக்கு முக்கியத்துவம் குடுத்தான் இறைவன் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். பித்தா பிறைசூடின்னு பாடுறார். அந்த இது நேரமாகிவிட்டது என்பதனால், மாணிக்க வாசகரை மட்டும் நான் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டு விட்டேன் என்று நான் நினைக்கிறேன். புனித மாணிக்க வாசகருடைய கதை உங்களுக்கு அனைத்தும் தெரியும். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். ஜி.யு. போப் அவர்கள் ரொம்ப உருகி உருகி அதை மொழிபெயர்த்தார் ஆங்கிலத்துல. ஏன்னா இப்பயும் சொல்லுவாங்க, அந்த திருவாசகம் படிக்கும் பொழுது வாயெல்லாம் மணக்குன்னுவாங்க. வேற எந்த மொழிக்குமே அந்த சக்தி கிடையாதுங்க. உண்மையிலேயே இந்த தமிழுக்கு மட்டும் தான் அந்த மாபெரும் சக்தி இருக்கிறது. ஏன்னா, அந்த பாடல நீங்க படிக்க படிக்க பார்த்தீங்கன்னா, வாயெல்லாம் மணக்குதுன்னுவாங்க. உண்மைதான். அந்த திருவாசகத்தை பற்றி சொல்லும்போது, ஏன்னா நம்ம சொல்றத விட ஒரு வெளிநாட்டுக்காரரே சொல்லியிருக்கிறார் அப்படின்னும்போது நமக்கு ஒரு நிச்சயமாக நமக்கு ஒரு சந்தோஷத்தை நாம் தருகிறது. அந்த அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. கடவுள் மனிதனுக்கு சொன்னது கீதை. மனிதன் மனிதனுக்கு சொன்னது ம் திருக்குறள். மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். அடுத்தது மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம்ன்னுவாங்க. இறைவனே மாறு வேடத்திலே வந்து எழுதி கையொப்பமிட்டான்னு சொல்லுவாங்க. அந்த கையொப்பமிட்ட ஓலைச்சுவடி இன்றும் புதுச்சேரியில் அம்பலத்தார் மடம்னு ஒரு மடம் இருக்கு. அந்த மடத்திலே அங்கே வைத்திருக்கிறார்கள். சிவராத்திரி அப்பொழுது அந்த அந்த இடத்துல எல்லோரும் வந்து நின்று அதை தரிசித்து வணங்கிவிட்டு செல்வார்கள் என்று கூறுகிறார்கள். ஆக தமிழிலேயும் இறைவன் கையெழுத்திட்டு இருக்கிறான். நாம தான் கையெழுத்திட மாட்டோன்றோம். ஆங்கிலத்துல இடுறோம். தயவு செய்து என்னுடைய வேண்டுகோள், நாம் தமிழிலே இனி கையெழுத்து இட வேண்டும் என்று சொல்லி, இந்த அற்புதமான நிகழ்வுகளை எல்லாம் நாம் இவருடைய கவிதை கணேசனுடைய பாடலை நான் படிக்கும்போது முழுவதும் என்னால் சொல்ல இயலவில்லை. ஃபிளாஷ்பேக்கா எனக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு என்று சொல்லி, இந்த அற்புதமான வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும், குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய அ
தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. ஒரு சிறப்பான திறனாய்வுங்கய்யா. இதை போல அவரு அந்த நால்வர் பாமாலை என்ற அந்த சைவர் குறவர்களுடைய சிறப்புகளை பாடியது எல்லாம் உங்களுடைய குரல் வழியாக கேட்டதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. மிக்க நன்றிங்கய்யா. தொடர்ந்து ஏற்புரை வழங்குவதற்காக நம்முடைய தமிழ்ச்செம்மல் கவிதை கணேசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நன்றி அம்மா. தமிழ் வாழ்க. இந்த சிறப்பு மிகு புத்தக மேடை தும்பி இலக்கிய அவையிலே இணைந்திருக்கின்ற நம்முடைய தமிழ் அறிஞர்கள், சுவைஞர்கள் தேன்மொழி அம்மா, கிருஷ்ணகுமார், சாமி மல்லிகா, செல்வம், கார்த்திக், முத்துக்குமார் ஐயா மற்றும் உள்ள அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இயக்கத்தினுடைய தலைவர் ஞானவடிவேல் ஐயா என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாது. ஏன்னா இந்த கொரோனா காலத்துல நாங்கள் பண்ருட்டியில தமிழ்ச்சங்கத்தில் இது எல்லாருமே படுத்துட்டு இருந்தா தமிழ் வளர்ப்பது யார்? அப்போதான் இந்த ஜூம் என்ற இந்த இணைய இது அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் நான், முத்துக்குமார், அம்மா தேன்மொழி அம்மா, எங்களுடைய தமிழ்ச்சங்க தலைவர் எல்லாம் சேர்ந்து இது ஏதாவது ஒரு பயன்பட செய்ய வேண்டும் என்று தொலைபேசியில பேசி இந்த இணையத்தில் இப்போ ஜூம்னு ஒன்று வந்திருக்குது, இதை நம்ம கற்றுக்கணும், இது வழியாக நம்ம தமிழை வளர்க்கணும்னு முடிவு பண்ணோம். அதிலே மூவரும் நாங்கள் இருக்கிறோம் இந்த கூட்டத்தில். இதற்கு மிக உதவி செய்தவர் ஐயா ஞானவடிவேல் ஐயா. அதனால அவர் என்னால் மறக்க முடியாது. எங்களுக்கெல்லாம் இணைப்பை, அவருடைய இணைப்பை பணம் கொடுத்து வாங்கி அந்த கொரோனா காலத்தில் எங்களுக்கு அவருடைய 2 நாள் எடுத்துக்குவார், மீதி நாள்லாம் நாங்கள் பயன்படுத்துவோம். இயலன் ஐயா அவங்க எங்களுக்கு இந்த இணையத்தை எப்படி இயக்குவது என்பதை என்னுடைய மகளுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த வகையில் உலக சாதனையெல்லாம் பண்ணோம். 50 நாடுகளோடு தொடர்பில் அவர்கள் எங்களிடத்துல பேசவும், எங்கள் கூட்டத்தில் அவர்கள் பேசவுமாக, நாங்கள் அங்கே சென்று பேசுமான உலகளாவிய ஒரு இணைப்பை 50 நாடுகளோடு நாங்கள் ஏற்படுத்தி தந்த பெருமை நம்முடைய தும்பி ஞானவடிவேல் ஐயாவுக்கு சாரும். அதை நன்றியோடு நான் நினைவு கூறுகின்றேன். உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டினுடைய தமிழ் ஆய்வாளர் நான் கடலூர் மாவட்டத்தில். அந்த வகையில் அந்த செம்மொழி மாநாட்டில் யாரெல்லாம் நான் சந்தித்தேனோ அத்தனை பேரையும் எங்களுடைய இயக்கத்தில் நான் பேச வைத்தேன். அந்த தொடர்பு இன்றளவும் இருக்குது. லண்டன் சிவாப்பிள்ளை, சுபாஷினி, ஜெர்மன் சுபாஷினி, பிரான்ஸ் ஒரையாள் தமிழ்ச்சங்கம், இப்படி சிங்கப்பூர், மலேசியா, இந்த வகையில் இன்றைக்கும் நான் தொடர்பில் இருக்கேன்னா அதுக்கு காரணம் தும்பியினுடைய ஞானவடிவேல் ஐயா என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நூலை ஏன் எழுதணும்னு எனக்கு ஆசை வந்ததுன்னா, சைவ சித்தாந்தம் படித்தோம். எங்கள் பணியில் இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் சேர்ந்து திருப்பாதிரி புலியூரில் இயக்குநரை நடத்தினார். அப்போ 2 ஆண்டுகள் சித்தாந்த நன்மணி, சித்தாந்த ரத்தனான்னு 2 பட்டங்களை திருவாடுதுறை மையத்தில் நான் படித்து வாங்கினேன். அப்புறம் திருவதிகை மையத்தில் 2 ஆண்டுகள் தேவாரம் பாடுவதற்கு நாங்கள் பயிற்சி பெற்றோம். திருமுறை செல்வர் அப்படின்ற பட்டத்தை இசைக்காக தேவாரம் பாடுவதற்கு மட்டுமே அதை எனக்கு வழங்கினார்கள். அந்த வகையில் 2 ஆண்டுகள் நான் அதற்காக பயிற்சி எடுத்தேன். அந்த ஒரு சூழ்நிலையில் இது என்ன, இது ஏதாவது ஒரு நினைவில் நிற்பதாக நம்ம செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அந்த பயிற்சி, இசை பயிற்சி எடுத்த உடனே நால்வர் பாமாலை எழுத ஆரம்பித்தோம். எழுதுனா இந்த கால இளைஞர்களுக்கு நம்முடைய கவிதை நடை புரியாது. சாதாரணமே படிக்க மாட்டேன்றாங்க. 8ஆவது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களை நாம் தமிழ் செய்தி தாளை கொடுத்து படிக்க வாசிக்க சொன்னோம்னா படிக்க மாட்டாங்க, இன்றைக்கு இருக்க சூழ்நிலை. அதனால் அவங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக மிக எளிமையாக, எந்த ஒரு கடுமையான வார்த்தையும் அதில் வரக்கூடாது, கூட்டெழுத்து வரக்கூடாது. அதை மிகுந்த காரணம் கொண்டு இந்த நால்வர் பாமாலையை ஒரு 8ஆவது வகுப்பு மாணவன் படித்தால், இன்றைய மாணவன் படித்தால் புரிய வேண்டும் என்ற நோக்கத்தில் மிக எளிமையான வரிகளை கொண்டு நான் செய்தேன். அதை எங்களுடைய இயக்குனர் உலகத்திலேயே மிகப்பெரிய, ஆசியாவிலே மிகப்பெரிய சிலை, பஞ்சலோக சிலை உள்ள நடராஜர் சிலை, அம்மன் சிலை நெய்வேலியில், அந்த
இடத்துல ஒரு சைவ மன்றம் இருக்கிறது. அதில் இயக்குனர் ஐயா வைத்தியநாதன் ஐயா வந்து எங்களுக்காக அந்த நூலை சிறப்பாக வெளியிட்டார்கள். அதெல்லாம் தமிழன் தொலைக்காட்சியிலெல்லாம் வந்தது. தினமணி எங்களுக்கு செய்தி வெளியிட்டது. அப்புறம் எங்கள் ஏழுமலை என்ற மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மன்ற தலைவர் இருந்தவர், அவர் எங்களுக்கு வாழ்த்துரை கொடுத்தாரு. அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய சைவ சித்தாந்த பயிற்சி மைய தலைவர் எனக்கு வாழ்த்துரை கொடுத்தாரு. இதெல்லாம் வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு பேர். ஒரு இயக்குனரே வந்து உலகத்தில் இருக்கிற 63 மையங்களுக்கு தலைவர், திருவாடுதுறை ஆதீனத்தில் சைவ சித்தாந்தம் சொல்றவர். அவர் வந்து என்னுடைய நூலை வெளியிட்ட பெருமை இந்த நூலுக்கு உள்ளது. இந்த நூலை நான் உங்களுக்கெல்லாம் அறிமுகமாக ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக ஒருத்தன் வந்து என்னதான் எழுதினாலும் அதை எடுத்து சொல்ற அடியார்களுடைய சொல் வன்மையில தான் அவருடைய குருநாதருடைய பெருமை இருக்கும். அந்த வகையில் எப்படி பரமஹம்சருக்கு விவேகானந்தர் அமைந்தாரோ அதே போல எனக்கு நம்முடைய முத்துக்குமார் அவர்கள் என்னுடைய கவிதை இன்னும் நேரம் இருந்தால் அந்த கவிதை வரிகளை எல்லாம் படித்து காண்பித்திருப்பார். அது வந்து ஒரு 8ஆம் வகுப்பு சாதாரண எழுத்துக்களிலே அமைந்த கோர்த்தது. நான் எழுதவில்லை, அந்த இறைவனே வந்து எழுதினதான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில் சிறப்பானதொரு எனக்கு வாய்ப்பை கொடுத்து அந்த நூலையும் அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தும்பி இயக்கத்தாருக்கும் அந்த குழுவிற்கும், குறிப்பாக ஞான வடிவேலுக்கும், தேன்மொழி அம்மா அவர்களுக்கும், முத்துக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்து இந்த ஏற்புரையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.